வணக்கம். திருக்கோவிலூர் மேற்கு ஒன்றியம் திருப்பாலாபந்தல் மற்றும் பூமாரி ஊராட்சிகளில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றதில் பொதுமக்கள் கலந்து கொண்டு கோரிக்கை மனுக்களை அதிகாரிகளிடம் அளித்தார்கள். மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமினை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கடந்த மாதம் தர்மபுரியில் ஊரக பகுதிகளில் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் மேற்கு ஒன்றியம் திருப்பாலாபந்தல் மற்றும் பூமாரி ஊராட்சிகளில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் வசந்தம் கார்த்திகேயன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இன்று நடைபெற்றது. இதில் 15க்கும் மேற்பட்ட கிராமங்களிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்களின் பல்வேறு கோரிக்கைகளை மனுக்களாக எழுதி அதிகாரிகளிடம் கொடுத்தனர். பல்வேறு துறைகளில் இருந்து வந்த அதிகாரிகள் அலுவலர்கள் அதனை பெற்றுக்கொண்டு 1 மாத காலத்திற்குள் அந்த மனுக்கள் மீது துறை சார்ந்த அலுவலர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அந்த கோரிக்கை மனுக்கள் மீது தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார்கள். இந்த நிகழ்வில் திருக்கோவிலூர் ஒன்றிய பெருந்தலைவர் அஞ்சலாட்சி அரசகுமார், மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, வட்டார வளர்ச்சி அலுவலர் குழந்தைவேல், வருவாய் வட்டாட்சியர் மாரியா பிள்ளை மற்றும் அரசு அதிகாரிகள், பல்வேறு துறை சார்ந்த அலுவலர்கள், உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள், பொதுமக்கள், மாவட்ட ஒன்றிய கிளை கழக திமுக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டார்கள். எது நல்லா இருக்குது பாருங்கன்னு சொல்லி சொல்லுவார். நீங்க பாருங்க, இப்ப இந்த 3 வருஷத்துல 10 வருஷத்துல நடந்ததை விட இப்ப அதிகமா செஞ்சிருக்கோம். இதுக்கெல்லாம் வேற யாராலையும் முடியாது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் பிரிச்சு அவங்க அந்த காட்சியில பிரிச்சுட்டு போனாலே தவிர எந்த ஒரு இதுவும் இல்லை. இன்னைக்கு ஒட்டுமொத்த அதிகாரியும் கள்ளக்குறிச்சிக்கு மாற்றியாச்சு. எல்லாமே கள்ளக்குறிச்சியில தான் இயங்குது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே நம்ம ரிஷிவந்தி தொகுதியில தான் அதிக வேலை, அதிகமான நன்மைகள்லாம் நடைபெறுதுன்னா அதுக்கு முழுக்க காரணம் நம்மளுடைய மாவட்ட கழக செயலாளர் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கலாம், ஏதோ இன்னும் நிகழ்ச்சி நடத்துகிறாங்க, மனு வாங்குறாங்க, ஏன்னா வரவா போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வரும்போது ஒருத்தர் 2 பேர் நம்ம ஆவாதம் எதிர்கட்சிக்காரன் சொல்லி அனுப்புவோம். அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. இங்கே கொடுக்குற மனுவுக்கு உண்மையாக நியாயமாக இருந்தால் அந்த மனு பரிசீலனை செய்து உங்களுக்கு 30 தேதிக்குள் 30 நாட்களுக்குள் அதுக்கான உங்களுக்கு பலன் கிடைக்கும் என்பதை சொல்லி முகாம் என்பது 388 ஊராட்சி ஒன்றியங்களிலும் இன்று தினம் இறுதி நாட்களாக சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று வருகிறது. அதனை ஒரு பகுதியாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மாவட்டம் முழுவதும் நடந்தால் கூட இறுதியாக இன்றைய தினம் திருக்கோவிலூர் ஊராட்சி ஒன்றியத்தில் திருப்பாலப்பந்தல் 8 ஊராட்சிகளில் உள்ளடக்கி இன்றைய தினம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதனையும் தொடர்ந்து ஓடி வருகிறான் உதய சூரியன், ஓடி வருகிறான் உதய சூரியன், உள்ளமெல்லாம் இன்ப வெள்ளம் பொங்கவே ஓடி வருகிறான் உதய சூரியன், ஓடி வருகிறான் உதய சூரியன், ஓடி வருகிறான் உதய சூரியன். பாடுபடும் தொழிலாளரின் துன்பம் பறந்திடச் செய்து நாட்டிலே, பாடுபடும் தொழிலாளரின் துன்பம் பறந்திடச் செய்து நாட்டிலே, காடுகளைந்து கழனி உழுந்து, காடுகளைந்து கழனி உழுந்து கதறிடும் உழவன் கண்ணீர் துடைக்க ஓடி வருகிறான் உதய சூரியன், ஓடி வருகிறான் உதய சூரியன். அதில் ஒரு சிறப்புமிக்க திட்டம் மக்களுடன் முதல்வர் திட்டம்.
இந்த மக்களுடன் முதல்வர், மக்களோட இருக்காருன்ற இந்த திட்டத்தோட பேரு. என்ன துறைனா வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, விவசாயத்துறை, கால்நடைத்துறை, மருத்துவத்துறை, காவல்துறை அப்படின்னு பல்வேறு 15 வகையான துறைகளுக்கு மக்களுக்கு என்னென்ன தேவையெல்லாம் இருக்கும். இந்த துறைக்கு போனா இந்த தேவையை நிறைவேற்றிக் கொள்ள முடியும், இந்த துறைக்கு போனா இந்த தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளப்படும் 15 துறைகளை மாண்புமிகு தமிழக முதல்வரே ஐடென்டி பண்ணி அடையாளம் காண்டு அங்க என்னென்ன சீக்கிரம் 30 நாள்ல என்னென்ன செஞ்சு கொடுத்துட முடியும் அந்த துறையில அப்படின்ட்டு அவர் முடிவு பண்ணி அடுத்தது சைக்கிள் தராங்க. அவங்க ஒன்னொன்னு இதெல்லாம் நீங்க விண்ணப்பமா கொடுத்தா இதெல்லாம் செஞ்சுருவாங்க. அதுபோல ஊரக வளர்ச்சி துறையில கனவு இல்ல திட்டம், இப்ப புதுசா கனவு இல்ல திட்டம் இருக்கு. அதுதான் நீங்க விண்ணப்பிச்சு அந்த கோயில்கள பாதுகாப்பான தீர்மானம். அதே போல ஒவ்வொரு துறையிலுமே இப்ப விவசாயத்துறையில நிறைய இருக்கு. விவசாயத்துறையை பற்றி நம்ம யாருமே தெரிஞ்சதில்லை, நிறைய திட்டங்கள் இருக்கு. மகாபலிபுரத்தை சிறப்பாக நடைபெற்று இப்படி எதற்கெடுத்தாலும் தமிழகம் இன்னைக்கு இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய வகையில் நீங்க எல்லாம் சிந்தித்து பார்க்கும்போது இன்னைக்கு நம்முடைய பெண்களாக இருக்கக்கூடிய குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய பிள்ளைகளை பேணி பார்க்கக்கூடிய மகளிர்கள் இன்னைக்கு உரிமை தொகை 1000 ரூபாய் பெற்றோர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு 1000 ரூபாய் மாதம் கிடைக்க வேண்டும் என்றால் கிடைக்காதவர்களுக்கும் மீண்டும் வழங்கும் என்ற நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சரை தெரிவித்துள்ளார்கள். கிடைக்காதவர்களை நீங்கள் ஏக்கத்தோடு பார்க்க வேண்டாம். ஏன் கிடைக்கவில்லை என்பது நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இருந்தாலும் ஒரு ஆவலை அவர்கள் பூர்த்தி செய்யும் விதமாக நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர்கள் சொல்லியுள்ளார்கள். அனைவருக்கும் உரிமைத்தொகை வழங்க வேண்டும் என்று. அதோடு மட்டும் எங்கேயாவது நிறுத்தி பார்க்கிறீங்களா? நம்ம காலையில ஏறினா மாலை வரைக்கும் இங்க போற, அதாவது இந்த இல்லாதவர்களுக்கும் வட்டாட்சியாளர்களுக்கும் வட்டார வளர்ச்சியாளர்களுக்கும் இங்க கழக நிர்வாகிகளுக்கும் மற்ற அனைத்து அதிகாரிகளுக்கும் ஊராட்சி சார்பாகவும் நடுவர் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொண்டு காவல்துறை, பத்திரிகைத்துறை அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.